ஹாய் மக்களே, மை டியர் இனிய உறவுகளை எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் உள்ள பொற்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஓகேங்களா. இப்போ நைட்டு வந்துட்டு நாங்கள் 9:30 வந்து ட்ரெயினை விட்டு இறங்கணும். வந்துட்டு ரூமில் புக் பண்ணியிருந்தோம். ரூமில் வந்துட்டு நம்ம லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க நைட்டு 3 மணிக்கு தான் அவங்க வந்துட்டு கோயிலே திறப்பாங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு லைட்டிங்ஸ் இதில் போய் பார்க்குறீங்கன்னா சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி 9:30 தான் வந்துட்டோம்லன்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்தோங்க. வந்துட்டு அங்கே உள்ளே நுழைந்தோடனே ஒரு பெரிய டோம் மாதிரி அது ஒயிட் கலரில் பெருசாக வச்சுருந்தாங்க. அதை பார்த்துருப்பீங்க என்ட்ரன்ஸ்லேயே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயில்கிட்ட வந்து நாங்கள் எல்லோரும் நடந்தும் பேசிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். நல்லா நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர இதாக இருக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே லைட்ஸ் தான். முன்னாடி இங்கே வந்துட்டு கோயிலெல்லாம் வந்திருக்கிறவங்க வீடியோலாம் போட்டிருப்பீங்க. ஆனால் நாங்கள் டெல்லியிலேருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றோம் கோயிலுக்கு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு உள்ளே போக முடியாது. அது 3 மணிக்கு அப்புறம் தான் திறப்பாங்களாம். எக்ஸாக்ட்லி வந்து 3 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்களாம். இப்போ வந்து நடையெல்லாம் சாத்தி தான் இருக்குது. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரே கடைங்கப்பா. நம்ம மதுரை தூங்கா நகரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தாங்க இருக்குது. அது டெய்லியுமே இப்படி தான் இருக்குமா. அதனால் தூங்கா நகரம் மாதிரி தான் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த லைட்ஸில் வந்துட்டு பொற்கோயிலை பார்க்குறது வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நைட்டே ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணலாமா அப்படின்னா இல்லை நம்ம 3 மணிக்கு ரிட்டன் கோயிலுக்கு வந்து உள்ளே போய் எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டு நம்ம ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்குவோம் அப்படின்ட்டு நாங்கள் கடைங்களுக்குள்ளேயே போகலங்க. நடந்துக்கிட்டே நான் இங்கிட்டு கடைங்களை தான் காமிச்சிட்டு இருந்திருப்பேன். பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு தான். நிறையா சிங்கு உள்ளவங்க தான் இங்கே இந்த கோயிலுக்கு அதிகம் வர்றாங்க அப்படின்னா அது கிடையாது. எல்லா நாட்டவரும் மாநிலத்தவரும் இங்கே வர்றாங்க. நல்லாவே இருக்குது. என்ன நைட்டில் வந்து நான் சொன்னேன்ல, என்ன உடனே ஒரு டோம் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க அழகா அப்படின்ட்டு. அந்த இடத்துல வந்து நிறைய நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நிறையா உள்ளே வந்த உடனே ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. அது என்னென்னு தெரியல. அதில் ஃபுல்லாகவே வந்து தலைங்களாக இருக்குது. பட் எனக்கு அது என்னென்னு தெரியல. இங்கே வந்து நம்ம யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்ம வீடியோ எடுக்கிறோமோ அதை இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்படியே இதெல்லாம் இங்கே வந்துட்டு பெங்காலி பேசுகிறாங்க. 2வது ஹிந்தியில் நம்ம கேட்டாலும் வச்சாலும் அது இங்கே உள்ளவங்களா யார் என்னன்றது நமக்கு வந்துட்டு யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. அதுதான் ரீசனு. அப்படியே போகிறவங்க இப்போ நான் போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். எல்லோரும் சொல்கிறாங்க நேராக தான் போகணும் அப்படின்ட்டுன்னு. இது எங்கள் ஹஸ்பண்டு, பக்கத்தில் இருக்குது எங்கள் பிரதரு. அப்படியே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம்னால அவங்க வந்து சைடில் வந்து நின்றுக்கிட்டாங்க. அப்புறம் நான் அவங்கள பார்த்து இங்கிட்டு கடைங்களை காமிக்கலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் பிரதர் ஹஸ்பண்டு நின்று எங்களை கூப்பிட்டுட்ருக்குறாங்க, நடந்து வாங்க அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா சைடில் அப்புறம் பேக்கு கடை எல்லாமே அவைலபிளுங்க. நல்லா பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தான், ஏரியா தான். நீங்கள் பொற்கோயிலுக்கு வர்றவங்களாக இருந்தீங்கன்னா நல்லா நிதானமாக இருந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு அப்புறம் வந்து நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே போய்கிட்டே இருக்கும். இங்கே வந்துட்டு என்னன்னா கோயிலுக்குள்ளே போகிறவங்க எல்லாருமே தலையில் வந்து டர்பன் கட்டிட்டு தான் போகணும், பெருத்தலையோடு போகக்கூடாது அப்படின்றது தாங்க இங்கே ரூல்ஸு. அப்போ எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அவங்க வந்து டர்பன் வாங்கினாங்க. 20 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் இங்கே டர்பன் விற்கிறாங்கங்க. அவங்க வந்துட்டு கம்மியான பட்ஜெட்லேயே வாங்கிக்கிட்டாங்க 4 பேருக்கும். அப்புறமா எங்களோட வந்த சிஸ்டர் பசங்களுக்கெல்லாம் லேடிஸ்னால சால் நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்ட்டாங்க. நான் வந்துட்டு புடவை கட்டிட்டு போயிருந்தாங்க. நான் புடவையில் இது பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு, அவ்வளோதான். அப்புறம் உள்ளே போய் அப்புறம் 3 மணிக்கு தான் போக முடியும் அப்படின்ட்டு, சரி அப்போ காலையில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ இது தாங்க கோயில். இது கோயிலுடைய முன்பகுதி இப்படி தான் இருக்குது. லைட்டிங்லாம் போட்டு அப்பா பயங்கர செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே கோயில் திறந்தோடனே போகணுன்ட்டு நிறைய பேர் அங்கே தூங்குறாங்கங்க. எங்களுக்கு அது தெரியல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடியே தெரிஞ்சுருந்தா நாங்கள் ரூம் போட்டிருக்க மாட்டோம் போல் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பேக்குக்கெலாம் வச்சுட்டு எல்லாம் ஃபேமிலியாக வர்றாங்கங்க. வந்துட்டு பாருங்கள், இது தாங்க கோயில். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கோயில் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்ஸுங்க நைட்டில். ஐயோ
உண்மையிலே கண்கொள்ளா காட்சி. இதை பார்க்குறதுக்காகவே நம்ம போகணுன்றது மாதிரி அங்கே அந்த நைட்டில் போய் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் வர மனசே இல்லை. ஆனால் எங்களுக்கு குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. நான்லாம் புடவை இழுத்து குத்திக்கிட்டு போயிட்டு இருந்தேன், குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த கடையில் வந்துட்டு அந்த குருநானக் அவரோட ஃபோட்டோ வந்துட்டு எல்லா கடைகளுமே வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் தான் அங்கே இருக்கிறாரு. இதுதாங்க இப்போ பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். இப்படி தான் லைட்ஸ் இருக்குது. அது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டோம் வந்து பெருசு, அதுதான் நுழைவாயில். அப்புறமா தானே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே லைட்டிங்ஸ் தான். 2 மணி 2:30க்கு எக்ஸாக்ட்லி 3 மணிக்கு திறக்கிறாங்களாம் கோயிலை. அப்போ தான் நம்ம வர முடியும் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸுக்கு 2.5 ஹவர்ஸே இருக்கும். நாங்கள்லாம் அங்கேயே தான் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் இருந்திருந்தோம் அப்படின்னா 3 மணிக்கே நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிருந்துருக்கலாம். பட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம பேக்கெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமா, அதனால் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்றது எங்களோட தாட்டாக இருந்துச்சு. ஆனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோ அது வரும். ஏன்னா இப்போ கோயிலுக்குள்ளே போகிற வீடியோ வந்துட்டு நாங்கள் போட முடியாது இல்லைங்களா. அப்போ ஒரு அம்மாட்ட வந்து கேட்டுட்ருக்குறாங்க, இது வந்து எப்போ திறப்பாங்க, இது என்ன ஏது எப்படி அப்படின்ட்டுன்னு. அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் சிஸ்டரோட பசங்களும் 3 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க வைப்பாங்க, நீங்கள் இருக்கிறத இங்கேயே இருந்து பார்க்கலாம், கூட்டமாக தான் இருக்கும், ஃப்ரீயாகலாம் போய் பார்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்படி நாங்களும் சரி பக்கத்தில் போயிட்டு அந்த சும்மாவே லைட்டிங்ஸில் வந்துட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆமாம், அங்கே எங்கே நின்றுட்டு நாங்கள் லேடிஸ் வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஜனம் அப்படியே நைட்டில் அவ்வளோ குவியலாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம சின்ன பசங்க வேறு இருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, குளிராக வேறு இருக்குது. அப்படியே டெல்லியில் உள்ள குளிர் மாதிரி அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கெல்லாம் நிறைய பேர் சுற்று தாங்க போட்டிருந்தாங்க. நாங்கள் தான் இங்கே எதுவுமே தெரியாமல் போயிட்டோம், எங்களுக்கு தெரியாதில்ல ஃபஸ்ட் டைம் போகிறதுனாலன்ட்டு. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல இங்கேயே தூங்குறாங்கன்ட்டு. அந்த கோயில் முன்னாடி அவ்வளோ இடம் இருக்குது. அங்கங்கே வந்துட்டு பெட்ஷீட்டை போட்டுட்டு எல்லாருமே தூங்குறாங்க அங்கே அவங்க லக்கேஜை வச்சுட்டு. நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ரூம் வாடகை வந்துட்டு நமக்கு கம்மியாகவும் இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அப்புறம் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு நுழைவாயெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக நடந்து வந்தோம். ஆனால் செம்ம கால் வலி, அது மட்டும் மறக்க முடியாது. செம்ம கால் வலி. எங்கஸ்டே சொல்லிட்டாங்க, அம்மா கால் வலிக்குதுன்னு. அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறது, 40+ என்னங்க. அது மாதிரி நல்லா இருந்துச்சு. சரி காலையில் தான் போக முடியும் அப்படின்ட்டு வந்துட்டோம். காலையில் உள்ளே போயிட்டு எவ்வளோ காப்புனதில்லை.